ரொம்பவே சிம்பிளான வெஜிடபிள் பிரியாணி தான். அது வந்து மீல் மேக்கரை வச்சு பண்ணியிருக்கேன். அரிசியை சமைக்கிறதுக்கு முன்னாடி நான் நல்லா அலசி 3 கப் அரிசி எடுத்து அலசி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு 2 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா, பெரிய வெங்காயத்தில் ஒரு 3 சின்ன சைஸ் அதை போட்டிருக்கேன். இஞ்சி, பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமே இந்த மீல் மேக்கரையும் கொண்டக்கலையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறமே 3 கப் அரிசிக்கு வந்து 6 கப் தண்ணி அதில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமே அரிசி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரிசியும் தண்ணியும் சரிசமமாக வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணோம்னா கொத்தமல்லி, புதினாவும் நெய்யையும் இதில் சேர்த்துட்டு ஒரு குக்கரில் விசில் போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப சிம் பண்ணிடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். அடி பிடிச்சிருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.